ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும் வார்த்தை சங்கீதம் 34:17 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எல்லா உபத்திரவத்திலும் நீக்கலாக்கி விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நீதிமான்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நீதிமான்கள் தேவனுக்காக பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் வாழ்கிற ஒவ்வொருவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா உபத்திரவங்களும் அவருடைய கண்கள் காண்கிறது. பாத்தீங்கன்னா யோபுடைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சோ யோபுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்தது. அவனுடைய சூழ்ந்திருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போகிறார்கள். ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, பிசாசினால அவன் சோதிக்கப்படுகிறான். இந்த சூழ்நிலையில கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தர் அவனை குறித்து வைத்திருந்த திட்டங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் கூப்பிடும்போது அவனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் அவனை விலக்கி காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்காக நீங்கள் பரிசுத்தத்தோடும் தேவனுக்காக உண்மையுள்ள பிள்ளைகளா நீங்கள் வாழும்போது உங்களுடைய உபத்திரவத்தின் நாட்களில் கண்டிப்பா கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்குவார். ஆமென். அல்லேலூயா. யோபு குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் தாம் பிள்ளைங்க ஒருவேளை தப்பு செஞ்சிருந்தா அப்படின்னு நினைச்சு அவர்கள் பிள்ளைகளுக்காக பலிகளை செலுத்தினார் என்று கூட வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்களை சுத்திகரிக்கிறார், அவர்களை பரிசுத்தத்திற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய நீதிமான்களா இருக்கிற பிள்ளைங்க எல்லாவற்றிலும் முன்னெச்சரிக்கையோடு தன்னை காத்து கொண்டு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசுத்தத்தோடு காத்து கொள்ளுகிறோம். பேச்சாகட்டும், நடக்கையாகட்டும், செயல்களாகட்டும் எல்லாமே பரிசுத்தத்தோடு காத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நீதிமானும் கவனமாயிருக்கிறார்கள். அப்படி கவனமாயிருக்கிற நீதிமானுடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது தேவன் அமைதியா இருக்க மாட்டார். ஏன்னா என் பிள்ளை ஒவ்வொரு முறையும் தன்னை சுத்திகரிக்கிறான், ஒவ்வொரு முறையும் தன் குடும்பத்துக்காக அவன் ஜெபிக்கிறான், ஒவ்வொரு முறையும் தன் வீடு எங்கன்னா தப்பு நடந்துருமோன்று பயத்துல அவன் பாதுகாப்பா வேலி அடைக்கிறான், உபவாசம் வச்சு தன் குடும்பத்திற்காக அவன் ஜெபிக்கிறான் அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். பார்த்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில நீங்க யாராவது நீங்க பலவீனப்பட்டு சோர்ந்து போய், ஒருவேளை சோர்ந்து போய் ஆண்டவரே எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரம், ஏன் இந்த இவ்வளோ பிரச்சனை, நான் இந்த வருஷத்தின் துவக்கத்துல தான் நிக்கிறேன், ஆனாலும் என் மனம் சோர்ந்து போகிறது, என் மனம் பதட்டம் அடைகிறது, ஆண்டவரே அப்பா என்று கூப்பிட்டு கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. சோ இந்த வேளையில ஆகாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவ தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி வனாந்தரத்துல போய் அவள் அழுகிற அந்த அழுகையும் அந்த சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருடைய சத்தத்தை கேட்கிறவர். அவர்கள் அந்த சத்தத்தை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, அந்த சத்தத்திற்கு பதில் தர அவர் இறங்கி வருகிறார் அப்படின்னு நம்ம அந்த வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ சாதாரண ஒரு பெண், புறஜாதியான பெண், அவ கத்துறா, அந்த கத்துற சத்தத்தை கேட்கிறார் கர்த்தர்னா கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது தேவன் மனம் இறங்காமல் இருப்பாரோ? நிச்சயமாய் மனம் இறங்குவார். ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிற்கிற நாங்கள், ஆண்டவரே எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பார்த்து கொள்ளும் என்று ஒருவேளை நீங்க கலக்கத்தோட வேதனையோட நீங்க தேவ சமூகத்துல இந்த காரியம் எப்படி முடியும், ஒரே குழப்பமா இருக்கு ஆண்டவரே, நெருக்கடியா இருக்கு, இந்த நெருக்கத்தையும் இந்த அவமானத்தையும் இந்த விதமான சூழ்நிலை நான் எப்படி மேற்கொள்ளணும்னு நீங்க கலக்கத்தோட இருந்தீங்கன்னா இந்த நாளில தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்குவார், எல்லா குழப்பத்திலிருந்து விடுதலை ஆக்குவார், எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார், எல்லா விதமான வியாதியிலிருந்து இந்த நாளில கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்களேன், அது போதும். நீங்க ஒவ்வொன்றும் பார்த்து 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 தானே செய்றீங்க. கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸோட தானே ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மாற்றி ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஆகியால தேவனை நோக்கி காத்திருங்க. சூழ்நிலைகள் விரோதமா இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம, எந்த இடத்துக்கும் யாருக்கும் போகாம, பிரச்சனைக்கு இடம் கொடுக்காம, நீங்க யார்கிட்டயும் உட்கார்ந்து பேசாம தேவனை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்க. இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும். இந்த சூழ்நிலை நாளை பகல்ல ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் உடனடியாக சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த வேலையிலும் ஆண்டவரே நெருக்கத்திலும் இடுக்கத்திலும் இருந்து ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருந்தா ஆண்டவரே அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. தேவையற்ற
தேவையற்ற மனக்குழப்பத்தை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். தேவையில்லாத ஆண்டவரே பிரச்சனைகளை குறித்து ஆண்டவரே அங்கலாய்க்காதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் கூப்பிடுகிற இந்த வேளையில எல்லா உபத்திரவத்துக்கும் நீக்கலாக்கி விடுதலையாக்கி அவர்களை காத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில கூட வியாதியோடு பலவீனத்தோடு இந்த வேளையில யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதா இப்பொழுதே பூரண சுகம் அந்த சரித்தை நிரப்புவதாக. வியாதி நீங்கி சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் சாட்சியா நடத்துங்க ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இம்மட்டும் ஆண்டவரே கிருபையினால் எங்களை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.